வழி காமிச்சிருக்கிறாங்க தெரியுமா இல்லையா? பணத்துக்கு வழி விட்டுருக்க போயிருக்கேன்னப்பா, வழி விட்டுருக்கேன்ப்பா, நான் வழி வரம்போ பொந்திக்கு பூந்திருக்கிறேன் கூட வரம்போ பொந்திக்கு பூந்து தேடி விட்டுருக்கோம் பாடப்பானா அதையுமே அழிக்கணும் குடிக்கணும்னு நினைக்கிறாங்கப்பா. விடாம எல்லாம் விளையாடி கூட போயிட்டு இருக்கிறேன். நான் வழி வரணும்ப்பா, நல்லபடியா பொந்திக்கு பூந்து வாங்கி கொடுத்தது என் பொறுப்பு. ஆனா எல்லாம் அடுக்கி வைக்கிறாங்கப்பா. நான் பொந்திக்கு பூந்து ஒரு செய்தி விட்டுருக்கிறேன். அந்த உடனே இருந்து கூட வர்றேன். மார்கழி மாசம் சொல்லுங்கப்பா, இருந்து நீடா படிப்படியே கூட வரணும்ப்பா. குழம்பிட்டே இருக்கிற கொடுக்கிற நீ பாருப்பா, பதமா செய்ய போட்டு போ. நீடம் தெரியலப்பா, காப்பாற்றி வழி கொடுத்துருக்கிறேன். பார்த்து பதனமா ஆடி முடிவு வரைக்கும் பொறுமையாப்போ காப்பாற்றி கொடுக்குறப்போ இன்னைக்கு நாங்கள் இந்த கோயிலுக்கு வந்து தான் நான் தெய்வமே இருக்கிற ஒரு நம்பிக்கையை உணர்ந்து இன்னைக்கு மனுஷனாக நான் மாறி இருக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தா எனக்கு ஒரே பையன் தான். அன்றைக்கி 2004 மேரேஜ் ஆகி ஒரே பையன் தான் இருந்துச்சு, குழந்தையே இல்லைன்ட்டு. இந்த கோயிலுக்கு 10 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறந்து இன்னைக்கு பையன் 12வது படிக்கிறான், பிள்ளை 1வது படிக்குது. இன்னைக்கு
இன்றைக்கி நாங்கள் நினச்சி வந்தோம்னா அந்த காரியம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக முடியுது. வந்துட்டு போனாவே ஒரு தெய்வம் உலகத்துக்கு வந்துட்டு போகிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வந்து ஒரு திண்ணீர் எடுத்து வச்சுட்டு முகத்தை பார்த்துட்டு போனாவே மனசு திருப்தியாக இருக்குது. இந்த மனசார எல்லாம் இந்த கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். இந்த கோயிலுக்கு இன்னும் பெருகணும். எல்லாருமே நல்லா இருக்கணும். கோயிலுங்க 4-5 வருஷம் வந்துருக்குறேங்க. கல்யாண வருஷம் ரெண்டு தான் வந்தேன். கல்யாணம் அதே மாதிரி நிறைய போராட்டம் நடந்துச்சு, பாதிச்சிருச்சு. நீங்கள் போராட்டம் நடந்தாலும் கல்யாணம் ஆகிடுச்சுங்க. குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. போன வருஷம் திருவிழா சொல்லிச்சுங்க. அடுத்த வருஷம் திருநாளுக்குள்ள அகைவரம் போகிறோம். அதே மாதிரி இப்போ பொங்கல் போடுறாங்க 8 மாதம் ஆச்சுங்க. சாமி வந்து 5 வாரம் விளக்கு போட சொல்லிச்சுங்க. வந்து போட்டேன். 3 வாரம் 4 வாரம் தான் போட்டிருப்பாங்க. குழந்தை ரூபத்தை வந்துருச்சுங்க. வெங்காயம் குழந்த ரூபத்தை வந்து அப்படி கல்லில் காமிச்சிருங்க. காமிச்சு இப்போ எல்லா காரையும் நல்லா சிறப்பாக நடந்துருங்க. இதோட நல்லா தான் இருக்கிறேங்க. ரொம்ப கஷ்டத்தோடு வந்தேன். இப்போ நல்லா இருக்குங்க. வணக்கம். ஆசி பெரியசாமி. அப்பா 25 வருஷமா அப்பா வந்துருக்காரு. திடீர்னு நான் குழந்தை இருப்ப யாராவது விழுந்து கை உடம்பு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க. அம்மா தம்பி கத்தி கதறி கேட்டுருக்காங்க. அண்ணன் வந்து அளவு குத்துன்னு அண்ணன் வந்து அளவு குத்துன்னு வந்துக்கிறான். அதே மாதிரி ஆட்டை நான் குழந்தை வந்து காமிக்கிறேன் அப்படின்னு கேட்டுனா அதே மாதிரி மருத்துவ ஆஸ்பத்திரி அம்மா வந்துச்சுங்க. அண்ணன் அப்பா நல்லபடியாக வந்தாரு. இது பண்ணாலும் அளவு குத்துனாங்க. அப்பா ஒரு வருஷம் அளவு குத்துனாரு. அப்படி வச்சு அண்ணன் 10 வருஷம் அளவு குத்துனாங்க. வச்சு இது பண்ணி எல்லாம் நல்லா வச்சுருந்தாங்க. எனக்கு நான் விவரத்து தலையிட்டு நான் அளவு குத்தி முன்னால் கத்தி போட்டு எல்லாம் அளவு குத்தி வந்தாங்க. 2 வருஷமா ஈரோடு இது கோத்த 10 கோயம்புக்கு அளவு குத்துனாங்க. கல்லுக்கு காலிமுக்கு அளவு குத்துனாங்க. 3 வருஷமா அளவு குத்தி நல்லபடியாக வந்துருக்குங்க. இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு இது வந்து அருள் அழைச்சி அம்மா வந்து இது பண்ணி பெரியசாமி வந்தாங்க. எல்லாம் இது பண்ணி எனக்குன்னு அம்மா வாரம் வந்துட்டுருக்குங்க. வாரம் வந்து இப்போ அம்மா அருள் கொடுத்து நல்ல நிலைமையாக உட்காந்து பூஜை பண்ணிட்டுருக்குங்க. தத்திர மாதிரி இருக்குது. இப்போ இங்கே தாங்க இருந்தால் இங்கேருந்து அங்கே போய் வீரத்தை தான் போயிட்டுங்கக்கா.